ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஃபில்ட்ரேஷன். நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க, என்ன ஃபில்ட்ரேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. நான் வந்து எல்லா டேங்க்லேயும் டிஐஒய் ஃபில்ட்ரேஷன் இந்த மாதிரி ஒன்று நம்மளே செஞ்சுருக்கோம். இதோட மெக்கானிசம் நான் சொல்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபிஷ் கீப்பிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை டேக் பண்ணுங்கள். இது ஒரு கிரேட் ஐடியா. ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி பில்ட் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு டப் எடுத்துகிட்டு இதில் இந்த பக்கம் ஒரு ஹோல், இது வந்து அவுட்லெட் ஹோல், இது வந்து இன்லெட் ஹோல். நம்ம ஒரு பவர் ஹெட் வாங்கிடணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு பவர் ஹெட். இந்த பவர் ஹெட் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா, நல்ல பவர் ஹெட்டாக வாங்கிட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தண்ணி இதில் வரும். இப்போது அதில் வந்து எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மோட்ரு வந்து தண்ணி உங்களுக்கு வெளியில் வரும் இந்த அவுட்லெட்டில், அந்த மோட்ரு மூலமாக. ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து இந்த டேங்க்கில் ஃபில்ட்ரேஷன்ஸ், பயோமீடியாஸ் இதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ தண்ணி இதில் ஃபில்டர் ஆகும். டாப்லேருந்து தண்ணி ஃபில்டர் ஆகி கீழே போகும்போது நிறைய லேயர்ஸு தாண்டி தான் அது கீழே போகுது. ஸோ அது ஃபில்டர் ஆகி வெளியில் வரும். ஆக்சுவலாக இதை வந்து நான் வந்து பிகினராக இருக்கும்போது பண்ண டிஐஒய் ஃபில்ட்ரேஷன். நான் பெஸ்ட்டாக என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, பாட்டமில் உங்களுக்கு தண்ணி வந்துட்டு தண்ணி ஃபில் ஆகி அதுக்கப்புறம் டாப்பில் அவுட்லெட் வைங்க. ஏன்னா அப்படி வச்சிங்கன்னா இன்னும் நிறைய ஃபில்ட்ரேஷன் கிடைக்கும். இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் பண்ணது. நான் இப்போ பண்ணது உங்களுக்கு காட்டுறேன். இப்போது என் ஆஸ்காட் டேங்க் எடுத்திங்கன்னா மோட்டரில் தண்ணி வந்து ஃபில் ஆகி கீழே போகும். கீழே வந்து ஸ்பாஞ்சு, பயோமீடியா, செராமிக் ரிங்ஸ், இது கார்பன், ஆக்டிவேட்டட் கார்பன் உள்ளே இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பைப்பில் வெளியில் வந்து தண்ணி உள்ளே போகும். இதுதான் மெக்கானிசம். இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது நான் தொட்டு ஒரு 1 month ஆகுது. தண்ணி மட்டும் வீக்லி ஒன்ஸ் மாற்றவே தவிர தண்ணி சூப்பராக இருக்கும். இது நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ஆஸ்காரில் செம்ம ஹெல்த்தியாக இருக்குது, நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் என்னென்ன ஆட் பண்ணுவேன், என்னென்ன லேயர்ஸ் ஆட் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னோடய ஃபில்ட்ரேஷனில் என்னென்ன பயோமீடியாஸ் யூஸ் பண்ண போகிறேன்னு நான் உங்களுக்கு செட்டப் இப்போ காட்டல, என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு மட்டும் காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே எடுத்துக்கோங்க. இது எல்லாமே செராமிக் ஐட்டம்ஸ் தான். உங்களுக்கு செராமிக் ரிங்ஸ் காஸ்ட்லியாக பட்டுச்சுன்னா இது வாங்கிக்கலாம் நீங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட். உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ப்ரோக்கன் பாட் இருந்தால் இதை தூள் பண்ணி வச்சுக்கோங்க. தூள் பண்ணி இதை நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணால் இதுவே ஒரு செராமிக் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகும். அண்ட் தென் இது வந்து செராமிக் ரிங்ஸ். இதெல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் சீப்பராக வாங்கலாம். நீங்கள் பெட் ஷாப்பை விட, இல்லைனா குளத்தூரில் சீப்பராக கிடைக்கும் இது. அண்ட் தென் இன்னொன்று இருக்குது, வெயிட் 1 second. இது வந்து ஆக்டிவேட்டட் கார்பன். இது வந்து எல்லாமே பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து உங்கள் டேங்கை கிறிஸ்டல் கிளியராக வச்சுக்கும். எந்த டர்ட்டும் இருக்காமல் நல்லா கிறிஸ்டல் கிளியராக உங்கள் டேங்க் தெரியணும்னா இந்த மாதிரி ஆக்டிவேட்டட் கார்பன் வாங்கிக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இதுதான் நெசசரி ஐட்டம்ஸ். ஒன்று ஆக்டிவேட்டட் கார்பன், செராமிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்பாஞ்ச். ஸ்பாஞ்ச் வந்து நீங்கள் வந்து 2 விதமாக யூஸ் பண்ணலாம். இப்போது டெம்பரவரி ஸ்பாஞ்ச் ஒன்று இருக்குது, மீன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ. அப்படி இல்லைனா இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட 2மே இருக்குது. நான் 2மே வைப்பேன். ஒன்று டாப் லேயரில் மட்டும் நிறைய டர்ட் வரனால நம்ம டாப் லேயரில் மட்டும் டெம்பரவரி ஸ்பாஞ்ச் வைப்போம். இப்போது இது பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஸ்பாஞ்ச். இது வந்து நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண முடியாது, அப்படியே தூக்கி போட்டுடணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பாஞ்ச். இதை நீங்கள் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ண, அமேசானில். இந்த மாதிரி இதில் நிறைய லேயர்ஸ் இருக்கும். 1 2 மேலே 2, டோட்டலாக வந்து ஒரு 4 லேயர்ஸ் இருக்குது. இது நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு ஸ்க்வீஸ் பண்ணால் போதும், அது அழுக்கு போயிடும். ஸோ இப்போ இதை வந்து இதுக்குள்ளே வச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் பாட், அப்புறம் ஒரு லேயர் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச், அண்ட் தென் செராமிக் ரிங்ஸ் அண்ட் இன்னொரு ஸ்பாஞ்ச், அண்ட் தென் ஆக்டிவேட்டட் கார்பன் அண்ட் இன்னொரு ஸ்பாஞ்ச், அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் செராமிக் ரிங்ஸ், அண்ட் அதுக்கு மேலே லாஸ்ட் லேயராக நம்மளோட இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம ஃபில்ட்ரேஷனுக்கான யூஸ் பண்ண வேண்டிய திங்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இது எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.